மிகச்சிறந்த உடற்பயிற்சி அப்படின்னாக்கா ஓட்டப்பயிற்சி தான். ஓட்டப்பயிற்சி தான் மிகச்சிறந்த உடற்பயிற்சின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு வேலையை செஞ்சால் போதும். அது ரொம்ப எல்லாருமே நடக்க விரும்புவாங்க. ஓடணும்னு நினைக்கிறவங்க நடைப்பயிற்சி எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஓட்டப்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி செய்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. நம்ம ஓடுறதுல கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக நடக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நடந்துகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஓட்டப்பயிற்சியில் நடைப்பயிற்சி செய்கிற அந்த நேரத்தில், அதாவது 1 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்கிறாங்களா, அதை விட ஒரு அரை மணி நேரம் ஓட்டப்பயிற்சி செய்யலாம். ஓட்டப்பயிற்சி செஞ்சால் அதுலேருந்து கிடைக்கிற நன்மை நீங்கள் எத்தனை நாள் நடைப்பயிற்சி செஞ்சாலும் அந்த நன்மை ஓட்டப்பயிற்சி மூலம் கிடைக்கிற நன்மை போல் வராது. அதனால் ஓட்டப்பயிற்சி செய்யும்போது நல்லா மூச்சு வாங்கும், உடல் எடை குறையும். ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி உடல் எடையை குறைச்சிடலான்னு நினைக்கிறவங்க கூட அவங்களுக்கு சொல்ல அறிவுரை என்னென்னாக்கா, நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம், உடம்பை குறைக்க முடியாது. இந்த மாதிரி ஓட்டப்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் ஓடினா மட்டும்தான் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு அங்கேயே சொல்லுவாங்க. அப்போது உடல் எடையை குறைப்பதற்கும் உடலை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும், ஒரு இறுக்கமாக வச்சுக்கிறதுக்கும், அதிக உடல் பருமன் ஆகாமல் இருப்பதற்கும் அவங்க பரிந்துரைக்கிறது, அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கள அவங்களே பரிந்துரைக்கிற ஒரு உடற்பயிற்சி தான் இந்த ஓட்டப்பயிற்சி. அதனால் ஓட்டப்பயிற்சி எல்லா வயசுலேயும் நம்ம முயற்சி செஞ்சால் நம்ம ஓட முடியும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஓட முடியும், எவ்வளோ வேகமாக ஓட முடியும் அப்படிங்கிறது வேறு. ஆனால் ஓட முடியும். நம்ம மெதுவாக ஓடினாலும் சரி, வேகமாக ஓடினாலும் அது ஓட்டம்தான். ஓடும்போது அதற்குன்னு நம்ம எடுத்து வைக்கிற முயற்சி, அதெல்லாம் நமக்கு ஒரு மூச்சு வாங்குகிற விஷயம், உடல் இயக்கம், இதெல்லாம் வேறையாக இருக்குது. ஓடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பை தூக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோம். இந்த மாதிரி ஓடும்போது நடக்கிற அந்த நிகழ்வு இருக்குதுல்ல, அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டமானது. நடப்பதை விட அது கஷ்டமானது. அதை பண்ணும்போது நமக்கு நல்லா மூச்சு வாங்கும், இதயம் நல்லா வேகமாக துடிக்கும். அது இதயத்திற்கான பயிற்சி. இதயம் வேகமாக துடிக்குதில்ல, அது இது வேகமாக துடிக்கும்போது அந்த இதயத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் தாங்குகிற ஒரு திறன் அன்றைய தினம் கிடச்சிரும். அன்றைய தினத்தில் அந்த இதயம் இதயத்துக்கு எதையும் தாங்குகிற திறனை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த வேகமாக துடிக்க வைக்கிறோம்ல, வேகமாக ஓடும்போது வேகமாக துடிக்கும்போது படபடன்னு துடிக்குதில்ல, அதை இப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்கும்போது படபடன்னு நெஞ்சு அடிச்சுக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்களை தாங்கிறதுக்கான சக்தியை இதயத்துக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு காலில் ஓடும்போது அது படபடன்னு அடிச்சுக்குது, வேகமாக துடிக்குது, அதுலேயே அந்த பயிற்சி கிடச்சிருது. அப்படி ஒரு பயிற்சி இதயத்துக்கு கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது பகலில் அன்றைய தினத்தில் நாம் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதில் ஏற்படுற அதிர்ச்சி, சோகம், கவலை எல்லாத்தையும் அது தாங்கிக்கும். கோபம் எல்லாத்தையும் அந்த இதயம் தாங்கிக்கும். நம்ம இந்த மாதிரி எதுவும் ஓட்டப்பயிற்சி எதுவுமே செய்யலை, ஒரு இதயத்திற்கு பயிற்சி கொடுக்குற எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னா, நம்ம அந்த தினம் நம்ம எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் இதயத்திற்கு பயமாகவே இருக்கும். நம்மளால் அவன் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை, இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை நம்மளால் தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இதயத்துக்கு ஏற்படும். அதனால் முதல்ல நாம் இதயத்திற்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஓட்டப்பயிற்சி தான். இதயத்தை வேகமாக துடிக்க வைக்கணும். இயல்பான இயக்கத்தை விட அது கொஞ்சம் வேகமாக துடிக்க வைக்கணும். அப்போ படபடன்னு துடிக்கும்போது இதயத்திற்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. அப்போ உடல் நரம்பு, இரத்த ஓட்டம் எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி கிடைக்குது. இந்த ஒரு பயிற்சி இருந்துட்டாலே மனமும் உறுதியாகும், உடலும் உறுதியாகும், உடல் எடையும் குறையும். அப்புறம் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம், சோம்பல் என்பதே இருக்காது, அதிக விழிப்புணர்வோடு இருக்கலாம். அந்த ஒவ்வொரு நாளும் சிறப்பாக கழியணும், இன்றைய தினம் எனக்கு சிறப்பாக முடியணும், நான் பயனுள்ள வகையில் நான் நேரத்தை பயன்படுத்துங்க. நேரம் கோல்டு, அது கோல்டு, டைம் இஸ் கோல்டுன்னெலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதை நேரத்தை எப்படி பயன்படுத்தணும், வெறுமனே வார்த்தையால் சொல்லி நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது. உடம்புக்கே அந்த விழிப்புணர்வை நாம் கொடுக்கணும். அதற்கு தான் அந்த ஓட்டப்பயிற்சி. இந்த மாதிரி உடலை தயார் நிலையில் வச்சாதான் அந்த நேரத்தோட முக்கியத்துவமே அந்த மனசுக்கு தெரியும், நம்ம மனுஷங்களுக்கு தெரியும். உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் நேரம் நமக்கு மதிப்பாக தெரியாது. அதை நம்ம அலட்சியமாக தான் செலவு பண்ணுவோம். அதனால் நேரத்தை நம்ம பயன்படுத்தினோம்னாலே அதற்கு நம்ம ஒரு தயார் நிலைக்கு போகணும், நம்ம உடம்பை ஒரு தயார் நிலைக்கு கொண்டு போகணும். அப்போ தான் அந்த விலை மதிப்பில்லாத அந்த நேரத்தை நாம்
ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பயன்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன, உடற்பயிற்சிலாம் செய்யாமல், அது ஓட்டப்பயிற்சி இது மாதிரி எதுவும் செய்யாமல் இருந்தால் நம்மளால் நேரத்தை ஒரு பயனுள்ள வகையில் செலவழிக்கவே முடியும். மலிவான விஷயத்துக்காகவும், அதாவது தேவையில்லாத விஷயத்துக்காக, ஒரு உபயோகமில்லாத விஷயத்துக்காக தான் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துவோம். அதனால் நேரத்தை பயன்படுத்துறது வேறு, நேரத்தை என்ன மாதிரி ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல உடம்பை தயார்படுத்தணும். உடம்புக்கு ஒரு வலியை கொடுக்கணும். வலியில் தான் அது இன்னும் ஆழமாக நல்ல விஷயங்களுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தணும், ஒரு மேம்பட்ட விஷயங்களுக்காக அந்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். அதனால் மிகச்சிறந்த பயிற்சி இதுதான். என்னென்னா ஓட்டப்பயிற்சி. மெதுவாக கூட ஓடலாம், ஆனால் ஓடணும். வேகமாக ஓடணுங்கிற அவசியம் இல்லை. வேகமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டெய்லி ஓடணும். அப்போ நம்ம மெதுவாகவே ஓடலாம். அப்படிங்கும்போது மெதுவாக ஓடும்போது நம்ம நல்லா மூச்சு வாங்கும், இதயத்திற்கு நல்லா பயிற்சி கிடைக்கும், கால்களுக்கு உடம்பில் கால்களில் வலி ஏற்படும். அந்த வலி உடம்பு முழுவதும் பரவணும். அந்த வலி தான் நம்மை விழிப்புணர்வோடு வைத்திருக்கும். நன்றி. இந்த வீடியோவை யாராவது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்துங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.